பெரும்பாலான மக்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு விலை ஏறுமா இறங்குமா அப்படின்றது தான். மிராக்கள் மாரி இது, ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இப்போ திடீர்னு ஏறினாலும் ஏறும், அது சொல்ல முடியாது. நகை விலை அதிகமாக இருந்ததுனால வாங்க யோசிப்பாங்க. இப்போ எல்லாருமே ஒரு அளவு வாங்குறதுக்கு இது பண்ணுவாங்க. நல்ல ரேட்டெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் இறங்கி இருக்கு அவ்வளோதான். ஏழைப்பட்டவங்க ஒரு அரை பவுன் போடுறது கூட தகுதி இல்லாத இருக்கு. சந்தோஷம் தான் எல்லாருக்கும் குறைஞ்சி. இருக்கிறவங்க எடுப்பாங்க, இல்லாதவங்க எங்களை மாதிரி எல்லாம் கஷ்டம் தான். என்ன விலையாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். அதனால பேர் வச்சுக்கிட்டு தான் குழந்தை பிறந்தா பவுனு வைரம் வாமான்னு கூப்பிட்டு வேண்டியது தான். ஏழைப்பட்டவங்க ஒரு அரை பவுன் போடுறது கூட தகுதி இல்லாத இருக்கிறோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால பேர் வச்சுக்கிட்டு தான் குழந்தை பிறந்தா பவுனு வைரம் வாமான்னு கூப்பிட்டு வேண்டியது தான். நகை விலை ஏறுது இறங்குதுன்னா மக்கள் வாங்குறதுனால தான் அது விலை ஏறுது, வாங்கலைன்னா அது விலை ஏறாது. அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் ஆக்சுவலாக விலை கண்டிப்பாக ஏறும். இந்த 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 இயர் எண்டுக்குள்ளே 2 lakh வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகை விலை குறையுது ஏதுன்னா நாங்கள்லாம் அன்னாடம் காட்சி தான். நாங்கள்லாம் சீட்டு பணம் கட்டி எடுக்கிறதே கஷ்டம்தான். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் ஏன்னா பவுன் விலை ஏறும்போது நாங்கள் ஒரு பண்டு கட்டி எடுக்கிறதே எங்களுக்கு நல்லா முடியாத கஷ்டம்தான். நாங்கள்லாம் பொண்ணு பிள்ளை வச்சுருக்கோம், எங்களோட சூழ்நிலைக்கு அதிகம்தான் இது. என்ன விலையாக இருந்தாலும் தேவையாச்சு. எப்படியோ ஒரு விசேஷங்கள் செய்ய போகிறப்ப நமக்கு அவசியமாகிடுது. என்ன விலையாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். குறைஞ்சினா மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஏறிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டத்தோடு வாங்கணும், சிரமத்தோடு வாங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. எப்படி வாங்குறதுனே தெரியல. இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஏழ்மையான குடும்பமும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் குறைஞ்சதுன்னா வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாராலையுமே கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ திடீர்னு ஏறினாலும் ஏறும், அது சொல்ல முடியாது. நகை விலை ஏறலாம் ஏறும். சும்மா தற்காலிகமாக தான் அந்த விலை குறையுது. மிராக்கள் மாரி இது, ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம் தான் எல்லாருக்கும் குறைஞ்சா. ஒன்றும் எனக்கு மட்டுமே நல்லா இருக்கும்ல. எல்லாம் பொண்ணு பிள்ளை வச்சுருக்காங்க, கஷ்டவாளி தான். இருக்கிறவங்க எடுப்பாங்க, இல்லாதவங்க எங்களை மாதிரி எல்லாம் கஷ்டம் தான். எங்களுக்கு இது அதிகம்தான். நல்ல ரேட்டெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ரேட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஆமாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு அவ்வளோதான். ஆமாம், இதுவும் எங்களுக்கு கஷ்டமான ரேட்டு தான். அது நம்ம பொருளாதாரம் தான் அதை நிர்ணயிக்க முடியாது. நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே என்னவோ அது என்னவோ அதுதான் பண்ண முடியும். அதை நம்ம வாங்கி வச்சோம்னா ஏதாவது அவசரத்துக்கு எதனா வச்சு அதை சேர்த்து வச்சு நம்ம காசு வைக்கலாம். அதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ எல்லாருமே ஒரு அளவு நார்மலாக இப்போ நடுத்தர மக்களுமே வாங்குறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதிகமாக இருந்ததுனால வாங்க யோசிப்பாங்க. இப்போ எல்லாருமே ஒரு அளவு வாங்குறதுக்கு இது பண்ணுவாங்க. குறைஞ்சா கூட சரிதான்ப்பா, திடீர்னு வாங்க முடியாது சாமி.